அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக நமக்கு எதிரியே இல்லை, திமுக தான் நமக்கு உண்மையான எதிரி என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நமக்கு எதிரி தாவேக இல்லை, திமுக தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? ராஜலட்சுமி வணக்கம். அதிமுக நிர்வாகிகளுடன் இன்றைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் தோல்வி குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை என்பது செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக நிர்வாகிகள் சமூக வலைதள செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டும், இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாக அரசின் தவறுகளை உடனுக்குடன் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் நமக்கு எதிரியே இல்லை, திமுக தான் நமக்கு உண்மையான எதிரி. தமிழக வெற்றி கழகம் வெற்றி நிலையாக இருக்காது, அடுத்து எப்போது தேர்தல் வந்தாலும் நாம் வெல்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தோல்விக்கான காரணம் குறித்து தனித்தனியாக நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த பின்பாக அவர் நிர்வாகிகள் மத்தியில் பேசியதாக கூறப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு முந்தைய கடைசி 3 நாட்களில் தான் வெற்றியை பறிகொடுத்து விட்டோம் என்று அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சமூக வலைதளங்களை சரிவர கையாளது தோல்விக்கான காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வாரம் குறித்த நிர்வாகிகள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்றும், எதன் மூலமாக இந்த ஆட்சி வென்றதோ அதன் மூலமாகவே இனி நாமும் வெல்வோம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக நமக்கு எதிரியே இல்லை, திமுக தான் நமக்கு உண்மையான எதிரி என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நமக்கு எதிரி தாவேக இல்லை, திமுக தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? ராஜலட்சுமி வணக்கம். அதிமுக நிர்வாகிகளுடன் இன்றைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் தோல்வி குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை என்பது செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக நிர்வாகிகள் சமூக வலைதள செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டும், இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாக அரசின் தவறுகளை உடனுக்குடன் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் நமக்கு எதிரியே இல்லை, திமுக தான் நமக்கு உண்மையான எதிரி. தமிழக வெற்றி கழகம் வெற்றி நிலையாக இருக்காது, அடுத்து எப்போது தேர்தல் வந்தாலும் நாம் வெல்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தோல்விக்கான காரணம் குறித்து தனித்தனியாக நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த பின்பாக அவர் நிர்வாகிகள் மத்தியில் பேசியதாக கூறப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு முந்தைய கடைசி 3 நாட்களில் தான் வெற்றியை பறிகொடுத்து விட்டோம் என்று அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சமூக வலைதளங்களை சரிவர கையாளது தோல்விக்கான காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வாரம் குறித்த நிர்வாகிகள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்றும், எதன் மூலமாக இந்த ஆட்சி வென்றதோ அதன் மூலமாகவே இனி நாமும் வெல்வோம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.